உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல தாவேகா முன்னெடுத்த இந்த வழக்கினுடைய நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறது குறித்து பரபரப்பாக ஊடகங்கள் பேசி வருது. அதை நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வையிலிருந்து நாங்க எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலியில பேச போறோம். நாங்க காணொலிக்குள்ளேயே நேரா போய் பார்க்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம். அதான் நேற்றுக்கு ஒரு செய்தி வந்தது. என்ன அப்படின்னா, விஜய் கரூர் செல்வதற்கு தயாராயிட்டாரு. 13ஆம் தேதி போறாரு. திங்கட்கிழமை அங்க போய் கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்க போறாரு. அதுக்கு முன்னாடி வீடியோன்னு ஒண்ணு பண்ணாரு, வீடியோ கால்னு. அந்த வீடியோ கால் அவர் தான் பண்ணாருங்கிறதே இன்னைக்கு சந்தேகத்துக்கு உட்பட்டது. அவர் இல்லைங்கிறது என்னுடைய வாதம். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி இதெல்லாமே இருக்கு. ஏஐல ஒருத்தவங்க கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு அவங்க பாருங்க, ஏன்னா எவ்வளவு நடிச்சு பாத்துட்டாருக்கா, அவரால வரல. அவர் உண்மையா வந்து மக்களுக்கு நிக்கிறோங்கிறத அவரால் கண்டே பண்றதுக்கு முடியல. அவர் ஏன்னா நிக்கல, அதுதான் உண்மை. இதே அப்படிப்பட்ட இதே கிடையாது. ஆமா, அப்ப அதனால அது ஏஐயா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய சந்தேகம். ஐயோ, இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நீங்க ரொம்ப சந்தேகப்படுறீங்க, நான் நேராவே களத்துக்கு போயிடுறேன். ஒரு ராஜ்மோகன் சொல்ற மாதிரி, நாங்க வீடியோ கால்ல பேசுற தலைவர் இல்லைங்க, வீட்டுக்கே போய் பேசுற தலைவர். அந்த மாதிரி இவர் வீட்டுக்கே போக போறாராம். அதாவது வீட்டுக்கு போறதுக்கு ஊரே காலி பண்ணலாம் சொல்லியிருக்காரு. ஆமா, என்னது, எல்லாரும் தூங்கி ஊரே அடங்கி போனதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து திருப்பியும் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு தேடி போறேன் அப்படிங்கிறது. இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப அன்னைக்கு துண்டை காணும் துணியா காணும்னு ஓடி ஒளிஞ்சது நீங்க தான் ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்கிறத நம்மளுக்கு இன்னும் விளங்கல. சரி, அது அவரோட இஷ்டங்க. அப்படியா? சரி, இப்ப நீங்க எப்ப நீங்க அனில் குஞ்சா? இல்ல கேவலமா இருக்கு. சரி, ரொம்ப கேவலப்படாதீங்க. நம்ம மேட்ருக்கு வந்துலாம், சப்ஜெக்டுக்கு. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து அங்க போறேன்ல, அப்ப போகும்போது நான் வந்து சில நிபந்தனைகள் எல்லாம் வைப்பேன். இவரு யாருக்கு? போலீஸ்க்கு. யாருக்கு? தமிழ்நாடு காவல்துறைக்கு. இவர் நிபந்தனை வைப்பாரு. முதல்வருக்கே வைக்கிறாரு. லிஸ்ட் இப்படியே போகுது. மளிகை ஜாமான் கடை. ஆமா, இங்க பாருங்க. விஜய் பாதுகாப்பு கேட்டு டிஜிபியிடம் வைத்த கோரிக்கைகள். திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு தரணும். விஜய் அவர்களின் வாகனத்திற்கு அருகில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வாகனமும் இருசக்கர வாகனங்களும் வர முடியாத அளவிற்கு போலீஸ் சோதனை சாவடிகள் மற்றும் மொபைல் ரோந்து அமைத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும். திருடி வித்த காரெல்லாம் வரக்கூடாதாமா? இருங்க, முடிச்சுக்கிறேன் லிஸ்ட. அது 2-3 மட்டும் எடுத்து விடுறேன். விமான நிலையத்தில் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் பாதுகாக்க ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்கணுமா? கரூர் நிகழ்விடம் சுற்றி பாதுகாப்பு இருக்கணுமா? கரூர் விஜய் பங்கேற்று நிதியுதவி வழங்கும் இடத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஏற்பாட்டாளர்களுக்கும் பாதுகாப்பு குழுவும் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். இவங்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கணுமா? நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி நுழைவு, ஒரு எக்ஸிட் ஒரு என்ட்ரி தான் இருக்கணுமா? நிகழ்ச்சி நடைபெறும் நிகழ்ச்சி என்னது நிகழ்ச்சி முன்பே பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் அவர்களிடம் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்படும். அதாவது இவர் போடுற அந்த 20 லட்சம் பிச்சை காசுக்கு அனுமதி சீட்டு இருக்கணும். ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை. ஊடகங்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும். அப்ப பொதுமக்கள் இல்ல, இவங்க எல்லாம் 41 பேர் பொதுமக்கள் இல்ல. இவர் தான் செவ்வாய் கிரகத்துல இருந்து குதிச்சு வந்திருக்கிறாரு நீங்க சொன்னது மாதிரி. இப்ப விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அனுமதி வழங்கக்கூடாது. ஐயோ அப்பா, இத பார்த்ததும் டிஜிபி இவருக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை என்னன்னா, நீங்க ஒரு ஹமாம் சோப்பு வாங்கி போடுங்க. அதுல பாதுகாப்பு உடையும். ஐயோ, கோல்கட்ல பிரஷ் பண்ணிட்டு போங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பு. ஐயோ அப்படின்னு டிஜிபி சிம்பிளா ஒரு சைனை போட்டு எழுதி கொடுத்திருக்கலாம். அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளோ வண்டியா எழுதி டிஜிபிக்கு கொடுக்குற நீங்க அதுல ஒரு 4 விஷயத்த உங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அன்னைக்கு கூட்டம் இப்படி கூடி இருக்காது, இப்படி ஆடி இருக்காது. இன்னைக்கு வந்து பொதுமக்கள் இல்ல, இவர் போய் சந்திக்கிறவங்க யாரு? அவங்க பொதுமக்கள் கிடையாது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு எக்ஸிட் ஒரு என்ட்ரி. மொத்த ஊரே காலி பண்ண சொல்லி இருக்காரு. அதே மாதிரி இவர் கேட்ட அத்தனையும் சிறப்பு உறுப்புகள் தானம் இருக்கு இல்லையா, அவயவங்கள், உடல் உறுப்புகளை தான் எடுத்துட்டு போற வாகனத்துக்கு தான் இவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். அத கேட்டிருக்காரு. ஓ, அந்த கிரீன் சிக்னல். ஆமா, இதெல்லாம் உடனடியா போய் சேரணும். இதெல்லாமே அந்த அவயவங்கள், அதாவது ஹார்ட் எல்லாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு ஹார்ட்டே இல்லாதவர் கேக்குறாரு.
அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வேணும் கேக்குறாரு. இவர் மக்களுக்காக அரசியல் பண்ண வந்தாரா இல்ல இவரோட வெட்டி சீனை காட்டுறதுக்காக அரசியல் பண்ண வந்தாரா? பேசாம என்ன பண்ணலாம்னா நித்யானந்தா சுவாமிகள் மாதிரி ஒரு தனி தீவை வாங்கி, ஏற்கனவே கோடிக்கணக்குல கருப்பு பணம் வச்சிருப்பாரு, அதுல ஒரு தீவை வாங்கி இந்த வாழ இருந்த கூட்டத்தையும் கூட கூட்டிட்டு போய் அவர் அதுக்கே அதிபராகி அங்க நித்யானந்தா தீவுல ரஞ்சிதமே பாட்டு போட்டு ஆடுவாங்க. இங்க இவரு வாங்க தீவுல டாடி மம்மி தீவில் இல்ல விளையாடுவோமா பிள்ளத்தில்லான ஆடலாம் அப்படிங்கிறீங்க. ஆமா, ஒரு தீவு வாங்கணும், தீவு வாங்கி இவருடைய அரசியலை பிரதிபலிக்கணும், இவர் அரசியல் பண்ணணும், இவர் முதல்வர் ஆகணும். இந்த வாழர்ந்த கோழிங்களுக்கு ஏமாத்து கோழியா உட்கார்ந்து இவர் அரசியல் பண்ணணும்னா நித்யானந்தா ஒரு போன போட்டா ஒரு வீடியோ கால் பண்ணா அவர் ஹெல்ப் பண்ணுவார். எப்படி அதிபராவது எப்படி அப்படின்னு அவரு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரே குத்தாட்டம் போடுங்க, ஜாலியா இருங்க. இல்லங்க இவங்க நமக்கு என்னன்னா அங்க பாதிக்கப்பட்டது மக்களுங்க. 41 உயிர் போயிடுச்சுங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரம் போறதுக்கு இவ்வளவு கெடுபிடி கொடுக்குவேன் அப்படின்னா நீங்க இதுக்கப்புறம் எப்படிங்க மக்களை சந்திப்பீங்க? அப்புறம் எப்படி போவீங்க? எப்படி ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க போய் முன்னாடி நிப்பீங்க? முதல் கட்டமா நீங்க பண்ண தவறே மக்களோட மக்களா நிக்கலைங்கிறனாலதான் இவ்வளவு சிக்கல். கடந்த முறை தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, கூட்டு வந்து பனையூர் இல்லத்துக்கு கூட்டு வந்து உட்கார்ந்து பேசுனீங்க. இப்ப பனையூரையே வந்து வேன்குள்ள எடுத்துட்டு ஊரா சுத்துறதுக்காக. அதுக்கும் முன்னாடி முக்கியமான விஷயம் தன்னுடைய ரசிகர்களை நெறிமுறைப்படுத்தாததும் சுய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராததும் தான். இதுதான் இவங்களுடைய அரசியல் லட்சணமாங்கிறதா நமக்கு கேட்க தோணுது. ஆனா இன்னைக்கு என்னன்னாக்கா உச்ச நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லிருக்குன்னு பாத்தீங்களா? ஆமா, அதாவது நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதை பத்தி பேச வேண்டிய உயர் நீதிமன்றம் எனக்கு வந்து விஜயோட செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணிச்சுன்னு கேக்குது. நமக்கு விமர்சனமே அவர் நெறிமுறைகளை கடைபிடிக்க தவறிட்டாரு, நெறிமுறைகளை வகுத்து அதை தன்னுடைய தொண்டர்களுக்கு கடத்த தவறிட்டாரு. அப்ப விமர்சனம் தானே வைப்பாங்க. அதாவது தேர்தல் பிரச்சார நெறிமுறை தொடர்பான வழக்கின் போது விஜய் பற்றிய கருத்துக்களை உயர் நீதிமன்றம் முன்வைத்தது ஏன் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பரப்புரையை செய்தது யாரு? பரப்புரையினுடைய தொடக்கம் யார் ஆர்கனைஸ் பண்றா, யார் இதற்கு காரணமா இருக்காங்க அப்படின்னா விஜயனுடைய தாவேக கட்சி. விஜயனுடைய தாவேக கட்சின்னா தாவேக கட்சியினுடைய முகம் யாரு? முகவர் யாரு? விஜய். பேசுறாரு. இங்க நமக்கு இதுல ஒரு விஷயம் கேக்குறாங்க, எதுக்கு அவரை கேட்கணும், அவரையே இந்த பிக்சருக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அவங்களுடைய லேமேன் அவங்களுடைய நேக்கட் ஐஸால எல்லாருமே பார்த்தது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். பார்த்ததுக்கு அப்புறமா தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ வழிகாட்டுதல்களுக்கான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கானது எப்படின்றது மட்டும் உச்ச நீதிமன்றம் கேட்கல. கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக விசாரணைக்கு ஏற்றது ஏன் அப்படின்னும், கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படின்னும், பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சென்று சந்திக்கவில்லை என்றால் என்ன அப்படின்னும், தமிழ்நாடு போலீசாரை மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்டுள்ள SIT மூலம் உண்மை வெளிவராது அப்படிங்கிறதும். இப்போ இந்த நீதிபதி லாக் ஆயிருக்காரு பாருங்க. அதாவது மக்களுமே சந்திக்காததும் ஊடகத்தில் மன்னிப்பு கோராததும் அவருடைய இஷ்டம். அதுக்கு வந்து கேட்க வேண்டாம்னா அப்ப இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தாமாக முன் வந்து எடுத்ததும் அவரோட இஷ்டம். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியுதாங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களை கேட்காதீங்க அப்படின்னா அது எப்படி சரி வரும்? இப்ப நான் நீதிபதிகளை குறை சொல்லல, நம்ம கேள்வி கேட்கல, ஆனா காமன் சென்ஸின் அடிப்படையில தானே இந்த நீதித்துறையே இயங்குது அப்படின்னு நான் கேட்கிறேன். எக்ஸாக்ட்லி. அப்ப இப்ப இது நமக்கு வெளிப்படையா தெரியுது யாருடைய காரணத்தினால அங்க இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு. அப்ப அதுல ஏன் சப்ஜெக்ட் மேட்டரா நீங்க விஜய் கொண்டு வரீங்கன்னு கேக்குறது. அப்ப ஏன் பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் வந்து சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணா தலைமை ஆசிரியரையும் போய் கைது பண்றீங்க, உள்ள வைக்கிறீங்க, விசாரிக்கிறீங்க, அப்புறம் அவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே விடுறீங்க, அந்த பள்ளிக்கூடத்தை ஏன் போட்டுரும்? அது சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? அதுதான். அதே மாதிரி கடந்த காலத்துல அஜித் குமாரனுடைய கொலை வழக்குல நீங்க CBI தான் பண்ணணும், விசாரிக்கணும் அப்படிங்கறத CBI விசாரிக்க கூடாது, SIT வந்து விசாரிக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா CBIக்கு போனா அது நேரம் இழுத்துட்டு போறது, தீர்வே கிடைக்காது, இப்படியே வந்து திமுக தப்பிக்க பாக்குது அப்படின்னு சொன்ன இதே ஆதவ் அர்ஜுனா தான் இன்னைக்கு முகாமிட்டு டெல்லியில் முகாமிட்டு அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்செல்லாம் நீங்க இதுக்கு ஆய்வு பண்ணக்கூடாது, CBI பண்ணணும் அப்படின்னு. SITல வந்து தமிழ்நாடு காவல்துறை, அன்னைக்கு அஜித் குமாரோட வழக்குல அதே SITல தமிழ்நாடு காவல்துறை தானே சம்பந்தப்பட்டிருக்கோம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா SITல வெறும் போலீஸ்காரங்க காவல்துறையினுடைய குறைபாடு தான் முழுக்க முழுக்க குற்றம் சாட்டுறாங்க, கொஞ்சம் கூட அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்றோம், பேர் மினிமமா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆரம்பத்திலே ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்துட்டாங்க, விட்டு பிடிச்சிட்டாங்க. அங்க இருக்க கூட்டத்தை எப்படி நிர்வகிக்கணும் முன்கூட்டியே இந்த காவல்துறையினுடைய படை சரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கல அப்படிங்கறத நம்ம வந்து தார்மீகமா ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். ஆனால் இதுவே ஒரு சாக்கா வைத்துக் கொண்டு விஜய் என்ன பண்றாரு,
இது இன்னொன்னு சொல்றாங்க, காவல்துறைக்கு என்ன இருக்குன்னா பொதுமக்களுக்கு வேண்டிய தண்ணிகளை வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அதை வந்து விஜய் பேர்ல பில் பண்ணி வாங்குறதுக்கு உரிமை இருக்கு. எந்த கட்சியோ அந்த கட்சி கிட்ட வசூலிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த காவல்துறைக்கும் வேணும். ஏன்னா முதல் மாநாட்டுல இருந்து அத்தனை பரப்புரையிலையும் பொது சொத்துக்கள் சேதமாயின. அப்பவே பில்ல போட்டிருந்தாங்கன்னா, விமான நிலையத்தை அடிச்சு உடைச்சி பேரிகார்டு எல்லாம் தவிர்த்து போட்டிருந்தாங்க, அடுத்த வீட்டு கூரையெல்லாம் பிச்சு எரியும் போதே பில் போட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு காவல்துறையை வச்சுட்டு இவங்க வந்து நல்ல தீர்வா இருக்கு. இந்த மாதிரி பண்ணணும். இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட பேச்சு பொருளா ஆகுறது என்ன தெரியுமா விஷயம்? ஜிடி நாயுடுங்கிற பேர்ல நீங்க பாலம் வச்சது தப்பு அப்படிங்கறத நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீமான் அவர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனால் ஜிடி நாயுடு பேர் ஏன் வச்சேங்கிற காரணத்தை இன்னும் முழுமையாக விவரிக்க முடியாம தமிழ்நாடு அரசு தத்தளிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. நீங்க அறிக்கையை பார்த்திருப்பீங்க. இந்த கொங்கு நாட்டினுடைய கோயம்புத்தூர் மண்ணுல மிகவும் என்ன சொல்றது, பேர் சொல்லக்கூடிய அளவுல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நம்மளுடைய முன்னத்தியர்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய வாவு சிதம்பரனார் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் வந்து மாடு கூட இழுக்க திணறக்கூடிய செக்கை இழுத்து அதே கோயம்புத்தூர் சிறையில தான் வந்து உயிரை மாண்டாருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வஉசி அவர்களுடைய பேரை நீங்க வந்து மேம்பாலத்துக்கு வந்து வைக்கல. அதே மாதிரி இந்த மொழிப்போர் ஈகியராக முதல்ல கைது செய்யப்பட்ட பல்லடம் பொன்னுசாமிங்கிறவருடைய பேரை நீங்க வைக்கல. கொடிக்காத்த குமரனுடைய பேரை நீங்க வைக்கல. அப்போ யாரு பேரை வந்து இவங்க யாரு பேரையும் வைக்காம ஜிடி நாயுடு பேர் அவர்களை வைக்கிறீங்க அப்படின்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சயின்டிஸ்ட வந்து அவர் கொண்டு வந்து இந்த இன்வென்ட் பண்ணாருல பல விஷயங்கள், அந்த மோட்டார், இவி வெஹிக்கிள், இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இதெல்லாம் இன்வென்ட் பண்ணாரு. அது வந்து இன்னைக்கு பயன்பாட்டிலே இல்ல. ஆனா உண்மையாக தமிழ் மண்ணின் பெருமைக்காக தங்களுடைய உயிரையே நீத்து எண்ணற்ற சுதந்திர விடுதலைக்காக போராடிய முன்னத்தியர்களுடைய பேரை எந்த ஒரு இடத்துலயும் வைக்கல. அதை விட முக்கியமான கூற்று என்ன அப்படின்னா, நீங்க தான் சமூக நீதி காவலர்களாச்சே, சாதி ஒழிப்பர்களாச்சே, சாதியினுடைய பேரை பின்னுக்கு வந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் எதிர்த்து மாத்தணும். நீங்க வந்து அந்த சாதியினுடைய அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் கடந்த ஜூலைலயே வந்து ஜிஓ பாஸ் பண்ணாங்க. இருக்கக்கூடாது, எந்த பேர்லயும் இருக்கு, எங்கேயுமே வந்து ஆமா, அந்த நந்தனம் சாலையில முத்துராமலிங்க தேவருடைய சாலைன்னு இருந்துதான் அதை முத்துராமலிங்கனார் சாலைன்னு மாத்திட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது எப்படி ஜிடி நாயுடு அப்படிங்கிற இந்த சாதி பேரும் சேர்த்து, அதாவது தமிழர்களுக்கு பின்னாடி ஜாதி வந்து அவங்க தனித்துவமா தெரிஞ்சிடக்கூடாது. எனக்கு வந்து அந்த சாலைய தேவருங்கிறத எடுத்ததுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, சரிதான். ஆனா இவங்க எவ்வளவு கண்ணிங் பாத்தீங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க தேசத்தை சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்னா அந்த நாயுடு அப்படிங்கறத வைக்கிறதும், அதே தமிழின் முன்னோடி இல்ல தமிழுக்காக பாடுபட்டவங்க, தமிழ் நாட்டிற்காக பாடுபட்டவங்கன்னா அவங்களுடைய ஜாதி, ஏன்னா அந்த ஜாதிக்கு அந்த சமூகத்துக்கு அந்த பெருமை பேரக்கூடாதுன்னு அழிக்கிறது. அப்போ தமிழர்கள்னா அடையாளத்தை அழிப்பாங்க. அதே தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னா கூட சேர்த்துக்குவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கூட சேர்த்தாதான் திராவிடம் அப்படிங்கறத பேச முடியும். அப்ப அதான் தானன் சீமான் அவர்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஸ்லிப்பர் ஷாட் மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஜிடி நாயுடு அப்படின்னா உயிரெழுத்தா இல்ல அது என்ன மெய் எழுத்தா இல்ல எல்லாமே ஆங்கிலம் தானே, ஜிடி அப்படிங்கிறது ஆங்கிலம் தானே, அதை தமிழ் மொழிபெயர்க்கல. இப்ப நீங்க வந்தீங்கன்னா எம்ஜிஆர் சொல்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல நாங்க வந்தா கோபாலன் ராமச்சந்திரன் அப்படிங்கறதான் நாங்க வந்து சொல்லுவோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து முன் வச்சிருந்தோம். இதுல என்ன சிறப்புனா, அந்த குடும்பம் நடத்துற பள்ளிக்கூடத்துக்கே ஜிடின்னு தான் வச்சிருக்காங்க. அந்த நாயுடுங்கிற அவங்களே அவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்க. சரி, ஆனா நான் என்ன கேக்குறேன்க்கா, சில பேர் பின்னூட்டங்கள்ல வந்து விமர்சிக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து ரோஷினி நாயர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அது பரவாயில்லையா? அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசும்போது கூட முத்துராமலிங்க தேவர்னு ஃப்ளோல வரதான் செய்யும். அது வந்து சமூகத்தை அடையாளப்படுத்தி காட்டணும், சமூக பற்ற காட்டணும்னு சொல்றது இல்ல, வருது. அப்படிதான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு, அதனால வருது. இவங்க வந்து கவனமா அந்த ஜாதி பேரை கொண்டு வரணும்னு திணிக்கிறாங்க. திணிக்கிறதுக்கும் ஃப்ளோல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நீங்க முத்துராமலிங்க தேவருக்கு சாலையில தேவரை எடுத்தவங்க இன்னைக்கு அதை எடுத்து முடிச்சுட்டு ஒரு பாரத்துக்கோ எதுக்கோ ஒண்ணுக்கு இந்த நாயுடுங்கிறத கொண்டு வரணும்னு நினைக்கும் போதே நீங்க உங்க சமூகத்தை ரோஷினி நாயர் இல்ல, ரோஷினி நாடார், அதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம முத்துராமலிங்க தேவர், அதுக்கப்புறமா வந்து வாவு
விரும்புறனார் பிள்ளை அப்படின்னு சொல்றேன். அதாவது பேச்சுவாக்குல பேசுறதுக்கும் செயல்பாட்டுல அப்படியே ஆணையா செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுல உங்களோட இல்ல, இங்க இவங்க சாதிய வச்சு பிளவு பார்க்கணும்னு நினைக்கிற நோக்கம் வேற, சாதிகளை ஓர்மைப்படுத்தி தமிழர்களுக்காக பேசணுங்கிறது வேற அப்படிங்கறதுதான். இங்க நாங்க எல்லோரும் சாதிகளை கலைந்து நாம் தமிழர்களாக முன்னுக்கு நில்லுங்க அப்படிங்கறதுதான் சொல்றோம். இன்னைக்கு பறையன் படையாச்சின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கிறாங்க. நான் தமிழரா வாங்க, உங்களுடைய சமூகத்துல எந்த இழுக்கும் இல்ல, பேர்ல எந்த இழுக்கும் இல்லைங்கிறத அதான் தமிழ்நாட்டுல நம்ம இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு நமக்கிட்ட வாடகைங்கிற வரியையும் வசூலிச்சுக்கிட்டு அவங்க இனத்து ஆட்களை தூக்கி பிடிச்சிட்டு நம்முடைய முன்னத்தியர்களை கால்ல போட்டு மிதிக்கிறதோ, நம்முடைய வரலாற்றுகளை அழிக்கிறதோ, அதாவது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி உங்களுக்கே வலிக்காம செய்யறத புரியாம நீங்க இன்னும் இந்த திமுக அதிமுகக்களுக்கு ஓட்டு போடுவோம்னா உங்களுடைய அறியாமையை நினைச்சு நாங்க இன்னும் வேதனைப்பட்டுட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சரி, இது வந்து இவர்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருந்தது அப்படின்னா நாம வந்து மாற்று வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எங்களால இப்போதைக்கு முடிஞ்சது அறிக்கை போடுறதுதான். இப்படி எங்களுக்கு கிடைச்ச தளத்துல ஏதோ எங்க ஆற்றாமையே பொறுமை வைக்கிறது. ஆமா, ஆனால் அதிகாரம் என்று ஒண்ணு வந்ததுன்னா தீர்வின் மறு உருவமாகத்தான் நாம் தமிழர் கட்சி செயல்படும் அப்படிங்கறதான் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் தீர்வு தாங்கன்னு முன்னாடி நின்று கேட்பாங்க, கோரிக்கைகள் வைப்பாங்க. ஆனால் தீர்வாகவே இருந்து செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் டிடி நாயுடு அவர்களுடைய பெயரை மாற்றி இங்க இருக்கக்கூடிய தமிழ் பெருமகன்களுடைய பெயர்களை மாற்றி சூடுங்க அப்படின்னு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நம்ம முன்வைக்க வேண்டியதா இருக்கு. அதிகாரம் தான் இதை நாங்கள் செய்து முடிப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கேட்கக்கூடிய இடத்துலதான் இருக்கோம் அப்படிங்கிறதான் நிதர்சனம். பார்ப்போம், கட்டாயம் இதை உணர்ந்து தெளிந்த ஒரு பெருமக்களாக தமிழ் சமூகம் உருவாகும். அந்த விழிப்புணர்வை வந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி சமரசம் இல்லாம செய்யும் அப்படிங்கிறது தான். மீண்டும் ஒரு காணொலியில வேற சில விஷயங்களை பத்தி பேசுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.